சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் மே 13ஆம் தேதி 2025. விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 30ஆம் திருநாள். இன்றைய நாள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது பிரச்சனைக்குரிய விஷயத்த பேசுறதுல ஒரு சந்தோஷம்னு சொன்ன மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான வாக்குவாதங்கள், சண்டைகள், சீப்பான விஷயங்கள், புறம் பேசுவது, அதை பத்தி தவிர்த்துறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இதை பார்த்துட்டு போறோம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நல்லா இருப்பீங்க. ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. இரவு நேரம் பயணம், இரவு நேரத்துல தூக்கமின்மை, தூக்கத்தை தொலைப்பது, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொறுமையா இருந்தா பெட்டர். அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு அமோகமான நாள். வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய யோகம். கொடுக்கல் வாங்கல சக்சஸ், நன்மதிப்பு, மரியாதை, ஹெல்த்ல பல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது, நல்ல ஜீரணமாகிறது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சார்ந்து நடக்கிறதுங்கிற மாதிரி ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும். மன சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும். இன்றைய நாள் ஆஞ்சநேயரை மனசார வணங்க. ஆசியான மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் இருக்கும். வயிற்றுல சின்ன சின்ன பிரச்சனை நிவர்த்தி ஆகும். கடன் தொல்லைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு தேவையில்லாத பகை உணர்வுகள் இருந்தா கூட அதை கூட கிளியர் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம், விவேகம் இரண்டும் கலந்த கலவையாக இருக்கப்படுது. இப்படினாலும் நீங்க எது பண்ணணும்னாலும் ரொம்ப சூப்பரா செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் குழந்தைகளால சந்தோஷம், குழந்தைகளுக்கு திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் கலந்த கலவையா இருக்கப்படுது. அதனால இது நமக்கு நடக்குமான்னு கேட்டா 100% நடக்கும்னு நீங்க அடிச்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தான் தோன்றிமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாட்களாக சில நாட்கள் இருக்கும். அதுல இன்றைய நாளும் ஒன்று. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ண காரியங்கள் நல்லா செட் ஆகும். எதுவா இருந்தாலும் பொறுமையா இருந்து செயல்படுத்துவது நல்லது. கொஞ்சம் நம்ம பக்குவமாக பார்த்து நடந்துப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த நாள்ல பண ஆதாயங்கள், திடீர் வருமானங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், இந்த மாதிரி நிறைய மாற்றங்களும் பயணங்களும் சுப செலவுகளும் இருக்கக்கூடிய நாள். நண்பர்களுக்காக ஏதாவது பண்ணுவீங்க. பெரிய சந்தோஷத்தை காண்பீங்க. முருகப்பெருமான மனசார வணங்குங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை முடிப்பது, நண்பர்கள் மூலியமா பெரிய ஆதாயத்தை காண்பது, எதுலையுமே நம்மளால இது பண்ண முடியும்னா பண்ண முடியுங்கிற எண்ணம் வருவது, பெரிய ஏற்றத்தையும் நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்லா இருப்பீங்க. ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பல நன்மைகள், கொடுக்கல் வாங்கல ஏற்றம், பண கஷ்டம் நிவர்த்தி ஆகுது, பொறுமையாக எழுந்து செயல்படுத்துவது, நிறைய நன்மதிப்பு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு பேக் பெயின், அந்த பேக் பெயின் நிவர்த்தியாகும். கோவம் எல்லாம் கொஞ்சம் கரைஞ்சிரும். நிறைய பிரயாணங்கள் இரவு நேரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எதுவாக இருந்தாலும் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் நம்பினீங்கன்னா போதும், சூப்பராக இருப்பீங்க. மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாளர் இக்கணர். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், ஆதாயம், பொருளாதாரத்துல பெரிய ஏற்றம், பெரிய அளவுக்கு லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுலயும் இன்றைய நாள் நிறைய பேருக்கு ப்ரமோஷன், சில பேருக்கு கௌரவம், சில பேருக்கு சலுகை, மாறி மாறி நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாளர் பிங்க் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகள் கொடுக்கக்கூடிய நாள். அபாரமான ஏற்றம், மனநிறைவு, கௌரவம், ஒரு வேலையில உச்சஸ்தாயியான நம்பிக்கை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாளர் மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் பெரிய ஆதாயத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு இரவு நேரத்தில் பிரயாணம், ஒரு சில பேருக்கு தூக்கமின்மையினால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், இது எல்லாமே நிவர்த்தியா கொடுக்கும். எதுவா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலைமைகள் இருக்கும். அதுவும் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்குமே தவிர பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாளர் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.